எஸ்கேவுக்காக தனுஷ் இப்படியெல்லாம் கூட உதவி செய்திருக்காரு. ஆச்சரியமா இருக்கே. எந்த பேக்ரவுண்டும் இல்லாம சினிமாவில சாதிச்சவங்க சிலர் மட்டுமே. அதுல முக்கியமானவர்னா அது சிவகார்த்திகேயன் தான். ஆனா அவருடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உறுதுணையா இருந்தவர் நடிகர் தனுஷ்ங்கிறத யாருமே மறுக்க முடியாது. மெரினா படத்துல ஹீரோவா நடிச்ச எஸ்கே அதுக்கு பிறகு வாய்ப்பில்லாம இருந்தபோது தனுஷ் தான் தன்னோட 3 படத்துல முக்கிய கேரக்டர்ல நடிக்க வச்சார். அதை தொடர்ந்து தன்னோட சொந்த தயாரிப்புல எதிர்நீச்சல், காக்கி சட்டை உள்ளிட்ட படங்கள்ல எஸ்கேவை ஹீரோவா வளர்த்து விட்டார். இப்ப சினிமாவோட உச்சத்துக்கு போன எஸ்கேவுக்கும் தனுஷுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. நன்றி கேட்டாலும் கண்டுக்க மாட்டேன்னு பட்டாசு படத்துல ஒரு பாட்டு பாடியிருப்பாரு தனுஷ். அதை சொந்த வாழ்க்கையிலும் ஃபாலோ பண்ற அவர் எஸ்கே மற்றும் அனிருத்த கண்டுக்காம தன்னுடைய கெரியர்ல கவனம் செலுத்துறார். இந்த நிலையில ஆரம்ப காலத்துல எஸ்கேவுக்காக தனுஷ் செய்த மிகப்பெரிய உதவி வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதாவது சினிமாவில என்ட்ரியான புதுசுல எஸ்கேவை ஜிம்ல காசு கட்டி சேர்த்து விட்டாராம் தனுஷ். சின்ன திரையில இருக்கும்போது ஒல்லிக்குச்சியா இருந்த எஸ்கே அடுத்தடுத்த படங்கள்ல ஃபிட்டா மாறினதை பார்க்க முடிஞ்சது. அப்ப அதுக்கெல்லாம் தனுஷ் தான் காரணமான கேள்வி எழுப்புறாங்க ரசிகர்கள். இப்படி எஸ்கே பழசையெல்லாம் மறந்துட்டாரே, நியாயமா இதுன்னு ரசிகர்கள் கமெண்ட் பண்றது குறிப்பிடத்தக்கது.